எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் எங்கள் சிஸ்டர் வச்ச நூக்கல் குருமா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சோம்புத்தூள் போட்டாங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க, அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டாங்க. அதை வதக்கிட்டாங்க, லேசாக வதக்கினாங்க. ஒரு செகண்ட் தான், எல்லாமே ஒரு செகண்ட் வதக்கிட்டாங்க. டக்குன்னு 10 நிமிஷத்தில் குழம்பு வச்சுட்டாங்க பாருங்கள். எனக்கே கொஞ்சம் லேட்டாகும், அவங்க டக்குன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காயும் போட்டு லேசாக வதக்கினாங்க. உப்பு போட்டாங்க, கருவேப்பிலை போட்டாங்க, உடனே போட்டாங்க. ஒரு செகண்ட் போட்டு நல்லா சாதாரணமாக வதக்குனாங்க. நல்லா கூட வதக்கலை, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சாங்க. நான் வெறும் தேங்காய் தான் அரைப்பேன். அவங்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. தேங்காய் ஊற்றந்த சாரி காமிக்க முடியல வீடியோவில். இப்போ காயம் போட்டு மிளகாத்தூள் போட்டாங்க, ஒரு 3 ஸ்பூன் போட்டாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருந்து. நாங்கள் 2 வேளைக்கு வச்சுக்கணும். நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கணும், இந்த குருமாவை மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கணும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தேங்காய் ஊற்றுறது மட்டும்தான் காமிக்க